எல்லாருக்கும் ஹாப்பி சாபத். ஸோ ரீசெண்டாக வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு போஸ்ட் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த போஸ்ட்டில் வந்து என்ன அவங்க இது போட்டிருந்தாங்கன்னா, இஃப் காட் வுட் ஹவ் கிரியேட்டட் திஸ் யூனிவர்ஸ், காட் வந்து இந்த யூனிவர்ஸ் அவங்க கிரியேட் பண்ணியிருந்தாங்கன்னா வை ஆர் தேர் டம்ப் அனிமல்ஸ்ன்ட்டு அவங்க ஒரு கொஸ்டின் மார்க்காக கேட்டுட்டு இந்த எண்ட் தே டோல் காட் வந்து இந்த யூனிவர்ஸ் கிரியேட் பண்ணல. ஏன்னா காட் கிரியேட் பண்ணியிருந்தாங்கன்னா எல்லாம் பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருப்பாங்க, எல்லாம் வந்து கரெக்டாக பண்ணியிருப்பாங்க. பட் ஆஃப்டர் ஆல் தேர் ஆர் வெரி டம்ப் அனிமல்ஸ்ன்ட்டு சொல்லி அது ஒரு டிஸ்கஷன் மாதிரி அவங்க எடுத்துகிட்டு போயிட்டு இந்த எண்ட் தே டோல் தட் காட் டி நாட் கிரியேட், ஆர் இஃப் அட் ஆல் காட் வந்து இந்த வேர்ல்டை கிரியேட் பண்ணியிருந்தாங்கன்னா காட் இஸ் நாட் ஸ்மார்ட் அண்ட் ஆஃப், அது மாதிரி என்ன சொன்னாங்க. ஸோ அந்த அனிமல்ஸ் என்னன்ட்டு ஒன்று ஒன்றா பார்த்தேன். ஸோ தேர் 20 அனிமல்ஸ். ஸோ காமனாக நம்மளுக்கு மெஜாரிட்டி தெரிகிற மாதிரி ஒரு 8 அனிமல்ஸை நான் வந்து அனிமல்ஸ் அண்ட் இட்ஸ் ஸ்பீஷீஸ் அனிமல்ஸ் பேர்ட்ஸும் இருக்குது. ஸோ அது மாதிரி எடுத்துருக்கிறேன். ஸோ ஒன்றா நம்ம என்னன்ட்டு நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் வந்து இட் இஸ் திஸ் ஸ்லாத். ஸோ ஸ்லாத் வந்து நம்ம வந்து நிறையா வாட்டி சர்ச்லேயே நம்ம வந்து நிறையா பேசியிருக்கிறோம். அண்ட் தென் பைபிளையும் வந்து ஸ்லாத் பற்றி கொடுத்துருக்கு. ஆனால் இந்த ஸ்லாத் பற்றி அவங்க வந்து என்ன கிரிட்டிசைஸ் மாதிரி அவங்க என்ன பண்ணாங்கன்னா, தே ஆர் கன்சிடர்ட் வெரி ஸ்டூப்பிட் அனிமல்ஸ். அவங்க வந்து ஸ்லாத்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 15 hours ஸ்ட்ரெயிட் தூங்கிட்டே இருக்கோமா, மரத்தில் எங்கேயாவது தொங்கிட்டு அது பாட்டுக்கு தூங்கிட்டு இருக்கிறோம். அது நடக்கிறது வந்து ரொம்ப ஸ்லோவாக நடக்கும். அப்புறம் அது வந்து நிறையா ஆக்சிடென்ட்ஸில் வந்து செத்து போயிடுமா. ஸோ ரோடு கிராஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஸ்லோவாக அது நடந்து போயிட்டு இருக்கும்போது அது செத்து போயிடுமா. அண்ட் தென் அது மாதிரி இன்னும் ஒரு 2-3 இது சொன்னாங்க. அண்ட் ஸ்லாட்ஸ் ஆர் வெரி டம்ன்ட்டு சொன்னாங்க. இப்படி ஒரு ஸ்லோ, இப்படி ஒரு அக்லியான இதை வந்து யாராவது கிரியேட் பண்ண முடியுமா, இல்லைன்னா யாராவது கிரியேட் பண்ணியிருப்பாங்களான்ட்டு அவங்க கேட்டாங்க. அடுத்தது வந்து வைல்டு டர்க்கீஸ். பார்க்குறதுக்கு வந்து எல்லாம் நல்லா இருந்து ஒரு மாதிரி அக்ரெசிவாக அப்படி எல்லாம் நல்ல ஒரு இது இருந்துச்சு, ஒரு நல்ல அவுட்புட் அது வந்து காமிச்சினாலும் அதோடைய ஃபெதர்ஸ் தான் வந்து அதோடைய 70% ஆஃப் த ஸ்ட்ரக்சர் இது பண்ணலாம். ஆக்சுவலி இட் இஸ் வெரி தின் அண்ட் வெரி ஒரு ஸ்மாலான ஒரு பேர்டுன்ட்டு அவங்க சொல்கிறாங்க. அண்ட் ஸ்பெஷலி இதில் எதுக்கு வந்து அவங்க ஒரு டம்மென்ட்டு அவங்க கேட்டகரைஸ் பண்ணுறாங்கன்னா, இது வந்து அப்பப்போ ஸ்ட்ரெயிட்டாக ஸ்கையை பார்த்துக்கிட்டு அப்படியே லாக் ஆயிடுமா, அதே பொசிஷனில் வந்து மேலேயே பார்த்துக்கிட்டு இருக்கோமா. அந்த டைமில் வந்து இதை யாராவது பிடிச்சாலும் அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாதான், அப்படியே ஒரு பிளாங்க் பொசிஷனில் மேலே அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கோன்ட்டு அவங்க சொல்கிறாங்க. அண்ட் மோர் ஓவர் தேர் வேர் ஆல்சோ சர்டன் பீப்புள் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சப்போஸ் மழை வந்து அப்படியே பெஞ்சிக்கிட்டு இருந்தால் அது அப்படியே மலையே மேலே அப்படியே பார்த்துக்கிட்டு அப்படியே செத்து போயிடுவோன்ட்டு. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் பேர்ட்ஸ் வந்து எது காட் கிரியேட் பண்ணாங்கன்ட்டு அவங்க வந்து கேட்டாங்க. அடுத்தது பார்த்தோன்னா இந்த பேர்டோடைய பேர் வந்து கில்டீர். சரியா? ஸோ இந்த கில்டீர் வந்து அவ்வளோ ஒரு மாதிரி ஸ்மால் பேர்ட். இதுக்கு வந்து பறக்க முடியாது. இந்த பெங்குவின்ஸ், ஆஸ்ட்ரிச் மாதிரி இதுக்கு இவ்வளோ சின்னதாக இருந்தாலும் இதால் பறக்க முடியாது. இது என்ன பண்ணி அவங்க என்ன வந்து அக்யூஸ் பண்ணுறாங்கன்னா, இந்த பேர்டு எதுக்கு இவ்வளோ டம்பாக இருக்குன்ட்டு அவங்க சொல்கிறாங்கன்னா, இதோடைய நெஸ்ட்டு வந்து எல்லாம் கிரவுண்டில் தான் பண்ணோமா. கிரவுண்டில் நெஸ்ட்டு பண்ணிக்கிட்டு அப்புறம் இது வந்து அதோடைய கம்யூனிகேஷன் டோன், லைக் வந்து காக்கா வந்து காக்கான்ட்டு கத்தலாம், அப்புறம் குக்கு வந்து குக்குன்னு கத்தலாம். இது கத்துறதுக்கு யாரும் பக்கத்தில் நிற்க முடியாதான். அது மாதிரி ஒரு கீச்சுன்ட்டு ஒரு சத்தத்தில் வந்து கத்தும். இது யாராலும் இருக்க முடியாது. இந்த கீச்சுன்ட்டு கத்தி அதோடைய எனிமீஸ் அட்ராக்ட் பண்ணிக்கிட்டு இதே சூசைட் பண்ணிக்கிட்டுன்ட்டு அவங்க சொல்கிறாங்க. சரியா? அடுத்தது வந்து செக்ரேட்டரி பேர்டுன்ட்டு. இந்த பேர்ட் ஃபஸ்ட் டைம் நானும் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இந்த செக்ரேட்டரி பேர்டு வந்து இட் இஸ் நல்ல லார்ஜ் அண்ட் இது வந்து ஒரு கிராஸ்லேண்ட்ஸ், இந்த சவானா, இந்த ஆஃப்ரிக்கன் பார்ட்ஸில் தான் ஜாஸ்தி இருக்குதுன்ட்டு அவங்க சொல்கிறாங்க. அண்ட் இதோடைய ஃபேவரட் ஃபுட் ஐட்டம் வந்து ஸ்னேக்கா. ஸோ பாம்பு பார்த்த உடனே ஓடி போய் வந்து இது பிடிச்சிரோமா. ஆனால் 90% ஆஃப் த செக்ரேட்டரி பேர்ட்ஸ், 90 or 80% ஆஃப் த செக்ரேட்டரி பேர்ட்ஸ் இவங்க இந்த பேர்ட்ஸ் இறந்த காரணம் வந்து பாம்பு கொத்தி செத்ததாக தான் ஆச்சான். ஸோ அவங்க சொல்கிறாங்க இது நல்லா பெருசாக ஹியூஜாக இருக்குது, எதுக்கு போய் பாம்புக்கிட்டே சண்டை போட்டு சாகுதுன்ட்டு அவங்க கேட்குறாங்க. அண்ட் மோரோவர் அது வந்து விங்ஸ் இருந்தாலும் இட் டசன்ட் ஃப்ளை மச்சான். சரியா? God has given the ability for it to fly, but then it doesn't fly. ஸ்டூப்பிடான பேர்டுன்ட்டு அவங்க சொல்கிறாங்க. அடுத்தது வந்து ஆஸ்ட்ரிச். ஸோ ஆஸ்ட்ரிச் வந்து நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இல்லைன்னா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதோடைய பிரெயின் சைஸ் எவ்வளோ பெருசாக இருக்கும்னா அதோடைய கண்ணுக்குன்னா சின்னதாக இருக்குமா.
ஸோ டைம் அப்பா அதோடைய பிரெயின் சைஸ் வந்து அதோடைய கண்ணுக்குன்னா சின்னதாக இருக்கும்ட்டு சொல்கிறாங்க. ஸோ காட் வந்து எதுக்கு ஒரு அனிமலுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கிரியேஷன் கொடுத்துருப்பாங்கன்ட்டு அவங்க கேட்குறாங்க. அண்ட் மோரோவர் இந்த ஆஸ்ட்ரிச் வந்து அப்பப்போ என்ன பண்ணுவோமா, மண்ணுக்குள்ளே அப்படியே தலையை போட்டு நின்றுறோமா, சச் அ டம் பேர்டுன்ட்டு அவங்க சொல்கிறாங்க. அப்புறம் அடுத்தது வந்து இந்த கொமோடோ டிராகன். ஸோ இந்த கொமோடோ டிராகன் வந்து கிடைக்கிறது எல்லாம் வந்து சாப்பிட்டுட்டே இருக்கும், பார்க்குறது எல்லாம் சாப்பிட்றோம். அண்ட் ஒழுங்காக வந்து சியூ பண்ணாதான். ஸோ அப்படியே வயிறுக்குள்ளே அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு ஃபியூ டை பிகாஸ் ஆஃப் டாக்ஸிசிட்டி ஆஃப் தட் ஃபுட்டு அப்படியே சொல்லி இது ஒரு டம்ப் இதாக சொல்கிறாங்க. அப்புறம் அடுத்தது வந்து நீங்கள் இந்த ஃப்ளெமிங்கோ வந்து கேள்விப்பட்டிருக்கீங்க. இந்த ஃப்ளெமிங்கோ அழகான இருக்குது. இது எப்படி டம்முன்னு சொல்கிறாங்கன்னா, ஒத்த காலில் ஒரே இடத்துல நின்றுக்கிட்டே இருக்கோன்ட்டு. இது அதுக்கு பதிலாக ஒரு இடத்துல போய் கொஞ்சம் இது ஹண்டிங் பண்ணாலோ அது மாதிரி என்ன பண்ணால் அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு அவங்க சொல்லி இந்த பேர்ட்ஸ் எல்லாம் வந்து வெரி டம்ன்ட்டு சொல்கிறாங்க. நிறையா இருக்குது, இந்த குவாலா பேர்து இருக்குது, அப்புறம் நிறையா ஃப்ராக் இருக்குது, நிறையா இன்செக்ட்ஸ் அது மாதிரி நிறையா அதுன்ட்டு இருக்குது. ஆனால் இவங்க வந்து இதெல்லாம் பார்த்துக்கிட்டு டம்பான்ட்டு க்ரியேட் பண்ணி அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. நான் எனக்கு மைண்டில் வந்து ஃபஸ்ட் இது வந்து காட் வந்து அவ்வளோ ஈஸியாக விட்டுருவாங்களா, ஒரு பேர்டை வந்து இல்லைன்னா ஒரு அனிமலை வந்து அவ்வளோ டம்பாக இருக்கிறதுக்கு காட் விட்டுருவாங்களான்ட்டு தட் வாஸ் அ ஃபஸ்ட் கொஸ்டின் எனக்கு வந்தது. அண்ட் அந்த கொஸ்டின் வந்தோடனே சரி ஆர் தே ரியலி டம்ன்ட்டு பார்க்கும்போது நம்ம திருப்பி ஃபஸ்ட்லேருந்து ஒரு ரவுண்டு வருவோம். சரியா, இந்த ஸ்லாத்துக்கு வந்து தே ஹாவ் ஆக்சுவலி ஒரு ப்ராப்ளம். ஸோ அந்த ப்ராப்ளம் உடைய பேர் ஒரே மினிட். ஸோ ஸ்லாட்ஸ் வந்து தே ஹாவ் அவங்களுடைய மெட்டபாலிக் ரேட் அவங்க பாடியில் இருக்கிறது வந்து இட் இஸ் ஒன்லி 40 to 45%. ஸோ பிகாஸ் ஆஃப் தேட் அவங்களுடைய பாடி வெயிட்டும் அவங்களுடைய அதோடைய மெட்டபாலிக் ரேட்டும் கம்பேர் பண்ணோன்னே இட் கேன் நாட் வாக் ஃபாஸ்ட். ஸ்லாத் வந்து எவ்வளோ ட்ரை பண்ணி எவ்வளோ நீங்கள் அதை புஷ் பண்ணி எவ்வளோ அது சாப்பிட்டு எவ்வளோ எனர்ஜிக்கிட்டாக இருந்தாலும் அதோடைய பாடி இஸ் மேட் டு பி ஸ்லோன்னு பார்க்குறோம். அண்ட் இந்த ஒரு வீக்னஸ் அது ஓவர் கம் பண்ணுறது தான் இட் டசன்ட் வாக் அரவுண்ட் மச்ன்ட்டு அவங்க சொல்கிறாங்க. அது அந்த பாடியோடைய மெட்டபாலிக் ரேட்டை வந்து கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு அது சாப்பிட்டுட்டு இட் இமீடியட்லி டேக்ஸ் ரெஸ்ட்டுன்ட்டு பார்க்குறாங்க. அண்ட் தென் இட் ஹாஸ் த அபிலிட்டி ஒரே இடத்துல 15 hours கிட்ட ஒரே இடத்துல அது பிடிச்சிக்கிட்டு நின்றுட்டு டு எஸ்கேப் ஃப்ரம் இட்ஸ் ப்ரிடேட்டர்ஸ். அண்ட் அதோடைய வீக்னஸ் இது பண்ணுறது தான் ஸ்லாத் வந்து அப்படி இருக்குதுன்ட்டு நம்ம பார்க்குறோம். அடுத்தது வந்து இந்த டர்க்கி இது பற்றி பார்த்தோம்ல, இந்த டர்க்கிக்கும் வந்து இட் ஆஃப் லேட் எவல்யூஷன் அப்படியே அதுக்கு வந்து ஸ்லோவாக சின் என்டர் ஆகிட்ட பிறகு இட் ஹேஸ் அ கண்டிஷன் கால்ட் ஆஸ் டெட்டானிக் டார்டிகாலர் ஸ்பாசம். ஸோ அந்த ஸ்பாசம் வந்தோடனே அது என்ன பண்ணோன்னா அந்த பெயின் வந்ததுக்கு வந்து அதுக்கு வந்து இட் ஹேஸ் அ பெயின் இன் த த்ரோட். அந்த த்ரோட் பெயின் வர்றதுக்கு வந்து ஓவர் கம் பண்ணுறது தான் இட் கோஸ் அப் டு மேலே பார்க்குற அந்த சிச்சுவேஷனுக்கு அது போகுதுன்ட்டு நம்ம பார்க்குறோம். அண்ட் தென் அடுத்தது வந்து இந்த கில் டீர். ஸோ கில் டீர் வந்து ஆஸ் ஐ செட் இட் கேனாட் ஃப்ளை. அண்ட் இது ஃப்ளை பண்ணாததுக்கு வந்து இது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா ஃபார்மர்ஸ் வந்து இது எப்படியாவது அட்ராக்ட் பண்ணி அதோடைய லேண்டில் வர வைப்பாங்களாம். ஏன்னா அது வந்து இருக்கிற எர்த் வார்ம்ஸ் எல்லாம் கொத்தி கொத்தி சாப்பிட்றதுக்கு வந்து இட் ப்ளோஸ் த லேண்டுன்ட்டு அவங்க சொல்கிறாங்க. அண்ட் அந்த கீச்சு சவுண்ட் கத்தோன்ட்டு நான் சொன்னேன்ல, அந்த கீச்சு சவுண்ட் கத்தி தான் அதோடைய எனிமீஸை வந்து அது தள்ளி போக வைக்குதுன்னு பார்க்குறோமா. இது வந்து பறக்க முடிஞ்சாலும் எதுக்கு பறக்க மாட்டேங்குதுன்ட்டு இந்த செக்ரட்டரி பேர்டுன்னு சொன்னோன்னே இட் ஹாஸ் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் லெக்ஸ் இன் த பேர்ட் ஃபேமிலின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓட முடியுமா, அதுக்கு எத்தனா வந்து இட் இஸ் ஸோ பெயின்ஃபுல் இட் கேன் ஈவன் இன்ஜூர் அ ஹியூமன்ன்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த பேர்ட் என்ன பண்ணுது, instead of that flight ability it is using the other strength God has given it ன்ட்டு பார்க்குறோம். ஆஸ்ட்ரிச்க்கு வந்து since it has a long neck, God வந்து எப்படி அதை டிசைன் பண்ணியிருக்கிறாங்கன்னா தலையில் வெயிட் இருக்கக்கூடாது. இஃப் இட் ஹாஸ் வெயிட் வந்து அது அப்படியே ஸ்லவுச் ஆகி அதோடைய எஃபிஷியன்சி கம்மியாயிரும்ன்ட்டு அதோடைய பிரெயின் வந்து காட் வந்து கம்மி பண்ணியிருந்தாலும் ஈவன் இஃப் இட் இஸ் ஸ்மால் இட் இஸ் எஃபிஷியன்ட் அப் டு ஒரு 18-year-old பாய்ன்ட்டு ஒரு இடத்துல நான் பார்த்தேன். அண்ட் மண்ணுக்குள்ளே தலையை விடுதுல இன் ஆர்டர் டு பீட் த ஹீட். இது வந்து யூஸ்வலி ஹீட் ட்ராபிக்கல் ஏரியாஸில் தான் இருக்கும். ஹீட் இது பீட் பண்ணுறது தான் காட் வந்து இப்படி பண்ணியிருக்காங்கன்ட்டு பார்க்குறோம். இதுக்கு வந்து கொமோடோ டிராகனுக்கு வந்து சாப்பாடு ஜாஸ்தி அவைலபிலிட்டி இல்லை. ஸோ இன் ஆர்டர் ஃபார் தட் கிடைக்கிறது எல்லாம் சாப்பிட்டு ஸ்டோர் பண்ணி
அடுத்த சாப்பாடு கிடைக்கிற வரைக்கும் இட் இஸ் ரெடி ஃபார் இட்ஸ் மீல்ன்ட்டு. ஃப்ளெமிங்கோ ஒத்த காலில் நிற்குதுன்ட்டு அவங்க வந்து சொன்னாங்களே. இது நிற்கிற ரீசன் என்னன்னா, இட் இஸ் வெரி டால் அண்ட் டக்குன்ட்டு பெண்ட் பண்ணி அது ஃபிஷ்ஷை பிடிக்கிறதுக்கு அதுக்கு கஷ்டம். ஸோ அதை என்ன பண்ணுவோமா, ஒரே இடத்துல நின்றுட்டு ஃபிஷ் பக்கத்தில் வரும்போது அதை அப்படியே கொத்தி சாப்பிடுதுன்ட்டு பார்க்குறோம். ஒரே இடத்துல நின்றுக்கிட்டே இருந்தோம்னா கால் வலிக்கும்ல, மாற்றி மாற்றி ஒரே ஒரு காலில் நின்றுக்கிட்டே இருக்கோமா. ஸோ கால் வலிச்சிச்சுன்னா ஒரு கால் எடுத்துக்கோமா, இன்னொன்று கால் வலிச்சிச்சுன்னா அடுத்த கால் எடுத்துக்கோமா. ஸோ காட் வந்து ஈவன் தோ தீஸ் அனிமல்ஸ் வந்து அவங்களுக்குள்ள தே ஹேட் சம் வீக்னஸ்ன்ட்டு நம்ம பார்த்தாலும், காட் வந்து அவ்வளோ ஸ்பெஷலாக அவங்களுக்கு கொடுத்துருக்குற அந்த ஸ்மால் அபிலிட்டி, ஸ்மால் ஸ்ட்ரென்த்ஸை வந்து எவ்வளோ மேக்ஸிமம் யூஸ் பண்ண முடியுமோ அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இவ்வளோ அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க போயிட்டு இருக்கிறாங்கன்ட்டு நம்ம பார்க்குறோம். அப்போ தான் வந்து ஐ ரிமெம்பர்ட் another verse இந்த இதை வாசித்துட்டு இருக்கும்போது, சாம்ஸ் சாப்டர் 194 was இல்லை சாரி சாம்ஸ் சாம்ஸ் சாப்டர் 139 verse 14 அதை மாற்றி சொல்லிட்டேன். ஸோ யாராவது வாசிக்கிறீங்களா? சாம்ஸ் சாப்டர் 139 verses 14. ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் us, ஈச் அண்ட் அந்த பார்த்த அந்த பேர்ட்ஸாக இருக்கட்டும், அந்த அனிமல்ஸாக இருக்கட்டும், God has wonderfully and fearfully made them ன்னு பார்க்குறோம். மார்வலஸ் இஸ் காட்ஸ் ஒர்க்ன்ட்டு பார்க்குறோம். டம்ன்ட்டு சொன்னாங்களே, ஆனால் காட் வந்து எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஸ்மால் டீட்டெயில்ஸை எவ்வளோ பார்த்து அவங்க க்ரியேட் பண்ணிவிட்டு எவ்வளோ அதுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்ஸ் கொடுத்துருக்குறாங்கன்ட்டு அந்த டம்ன்ட்டு சொன்ன அவங்களுக்கு வந்து அது புரியறதுக்கு வந்து அந்த அபிலிட்டி அவங்களுக்கு இல்லைன்ட்டு பார்க்குறோம். ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் us fearfully and wonderfully மேடுன்னு பார்க்குறோம். மோஸ்ட் ஆஃப் us வந்து வி கேட்டகரைஸ் பீப்புள். பாட முடியலையா தே ஆர் டம், எழுத முடியலையா தே ஆர் டம், பேச முடியலையா தே ஆர் டம், இது விளையாட முடியலையா தே ஆர் டம், இது பண்ண முடியலையா அவங்க வேஸ்ட். அது மாதிரி எல்லாரையும் வந்து டம்னு பார்க்குறோம். இதில் வந்து ரெண்டு விதமாக இருக்குது. ஒன்று வந்து நம்மளே வந்து சரி நம்மளால் முடியாது, நான் இவ்வளோதான்ட்டு நம்மளே அந்த கீழே எடுத்து டம்மாக வச்சுருக்குது. இன்னொன்று வந்து மித்தவங்களை வந்து டம்மாக வைக்கிறது. ஆனால் எப்போ வந்து நம்ம மித்தவங்கள வந்து இவன் இவ்வளோதான், இவன் டம்ன்ட்டு, இவனால் இவ்வளோதான் முடியும்ன்ட்டு நம்ம சொல்ல வருமோ, we should remember one more thing. 1 Corinthians chapter 12 வந்து நம்ம verses 7 to 10 வந்து வாசிச்சோன்னா we know that God வந்து for each and every one of us he is given us special talents ன்ட்டு பார்க்குறோம். ஸ்பெஷல் கிஃப்ட்ஸ் அண்ட் ஸ்பெஷல் டேலண்ட்ஸ் டைமில் நம்ம வாசிக்க வேணாம். ஆனால் ஒன் திங் we have to remember is நம்ம அந்த verse 11 நான் வாசிக்கிறேன். But all these worketh that one and the same spirit dividing to every man severally as he will ன்ட்டு பார்க்குறோம். காட் வந்து எல்லாருக்கும் he is given us different talents, different abilities, different strengths. வீக்னஸ் இருந்தாலும் காட் வந்து he is always ready to make our weakness into our strengths by the small gifts he is given. எல்லாராலையும் பாட முடியுமா? இல்லை. எல்லாராலையும் பேச முடியுமா? இல்லை. எல்லாராலையும் விளையாட முடியுமா? இல்லை. காட் வந்து எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷல் டேலண்ட்ஸ் பார்க்குறோம். நம்ம வந்து மித்தவங்கள வந்து அவங்க சரி அவன் இது சரியாக பண்ண மாட்டேங்கிறான், அவனுக்கு இது தெரியல, அவன் டம்ன்ட்டு சொல்கிறதுக்கு முன்னால் அவனுக்கு உள்ள வேற என்ன ஸ்ட்ரென்த் இருக்குது, காட் வந்து அவனுக்குள்ள வேற என்ன கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தா the whole story changes ன்ட்டு நம்ம பார்க்குறோம். and then the second part where we say that we are dumb, என்னால் பாட முடியல, என்னால் பண்ண முடியலன்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் வந்து we should realize that God வந்து நம்மளால முடியலன்ட்டு அது மாதிரி ஒன்றும் கொடுத்ததில்லைன்ட்டு we should know. God வந்து he is given us some talent, he is given us some gift, and அதை வந்து நம்ம மேக்ஸிமமாக யூஸ் பண்ணால் இட் இஸ் கோயிங் டு பி அ வண்டர்ஃபுல். இது பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங், கெரியர் ட்ரைனிங், உங்களுக்கு வேலை கிடைக்கிற ட்ரைனிங்ட்டு காலேஜில் வருவாங்க. they tell the same thing. இங்கே காசு நிறையா இருக்குதுன்ட்டு நீங்கள் இங்கே போயிடாதீங்க. உங்களுக்குள்ளே என்ன டேலண்ட் இருக்குது, உங்களுக்குள்ளே என்ன அபிலிட்டி, என்ன ஸ்ட்ரென்த் இருக்குது, அதை வந்து உங்கள் ப்ரொஃபஷனாக பண்ணிங்கன்னா யூ வில் ஃப்ளரிஷ் இன் யுவர் ப்ரொஃபஷன்ட்டு சொல்லுவாங்க. ஜெரமியாவில் வந்து நீங்கள் சாப்டர் 1 verses 7 பார்த்தீங்கன்னாலும், when God called Jeremiah to prophecy, the first thing he told was he cannot, என்னால் முடியாதுன்ட்டு. ஆனால் நீங்கள் அப்படியே நீங்கள் verses 8 நீங்கள் பார்த்தீங்கன்னா God will say I am with youன்ட்டு சொல்லுவாங்க. அண்ட் லாஸ்ட்டாக வந்து verse 10 மட்டும் வாசிடுவோமே, ஜெரமியா சாப்டர் 1 verse 10.
ஸோ நான் இங்கிலீஷில் வாசிக்கிறேன். See, I have this day set thee over the nations and over the kingdoms to root out and to pull out and to destroy and to throw down and to build and to plant. ஸோ ஜெரமியா காட் கொடுத்துருத்த அந்த மிஷன், நீ வந்து பேசி நீ இந்த என்னோட மிஷன் பண்ணிங்கன்னா, த பவர் ஆஃப் ஜெரமியா ஒரு வேர்ட்ஸ் வந்து இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்துச்சு. இட் கேன் டிஸ்ட்ராய் கிங்டம்ஸ், இட் கேன் புல் டவுன் கிங்டம்ஸ், இட் கேன் த்ரோ பில்ட் கிங்டம்ஸ். அவ்வளோ பவர்ஃபுல்லாக வந்து காட் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கும் காட் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கிற அந்த அபிலிட்டிஸ், அந்த கிஃப்ட்ஸை வந்து நம்ம ரைட்டாக யூஸ் பண்ணால் காட் வில் மேக் அஸ் ஃப்ளரிஷ்ன்ட்டு பார்க்கணும். ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் அஸ் வி ஆர் ஃபியர்ஃபுல்லி அண்ட் வண்டர்ஃபுல்லி மேட். காட் வந்து யாராவது இல்லைன்னா யாராவது நம்மக்கிட்ட வி ஆர் டம்னு சொன்னால், இவந்தோ அந்த விஷயத்தில் நம்ம டம்மாக இருந்திருந்தாலும் காட் நம்மளுக்குள்ள என்ன அட்வான்டேஜஸ், எவ்வளோ ஸ்ட்ரென்த் கொடுத்துருக்குறாங்கன்ட்டு we have to realize we are fearfully and wonderfully made. And as I end in the nature talk, I would also announce witness time. So witness time யாராவது முன்னாடி வந்து if you want to share the wonderful things God has done in your life, this is your time.